இது வந்து மாமன். இப்போ இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, சூரி அதுக்கப்புறம் அவங்க அக்கா சுவாசிகா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாசமிக்க, ரொம்பவே உயிர்க்குயிரா இருக்கிற ஒரு அக்கா, தம்பி. அவங்க அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிலே ஆயி தான் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பார்த்தீங்கன்னா, தாய்மாமா அப்படிங்கிற ஒரு முறையில ரொம்பவே பாசமா இருக்காங்க. அந்த பையனோட பண்ணாத லூட்டி இல்ல. ஸ்கூலுக்கு போய் விடுறதுலேருந்து, சின்ன சின்ன விஷயத்துலருந்து எல்லாமே ரொம்ப அக்கறையா, ரொம்ப பாசமாவே பார்த்துக்கிறாரு. இப்போ சூர்யா அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கு. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சூர்யா அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடக்க, அந்த பிரச்சனையில அந்த சின்ன பையன விட்டு சூரி பிரியிற ஒரு கட்டாயம் வந்துருது. அதுக்கப்புறம் அதுல சின்ன பிரச்சனையும் வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஓவரால் ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்த முழுக்க முழுக்க ரொம்பவே ஒரு ஃபேமிலி ட்ராமான ஒரு ரூரல் எமோஷனல் ஃபிலிமா தான் பிரசன்ட் பண்ண இவங்க பார்த்திருக்காங்க. ஆனா, அது வந்து எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட்டே ஆகல. சின்ன சின்ன இடத்துல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, நான் எமோஷனல் சீன்ஸ் வச்சே ஆவேன். நீ அதுக்கு அழுது தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயத்துல இவங்க வச்சதுனால, ஒரு கட்டத்துக்கு மேல போதும்பா முடிச்சிடலாம் இதோட அந்த அளவுக்கு ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை இவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. சில எமோஷனல் மொமெண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன அந்த எமோஷனல் சீக்வென்ஸ நான் எமோஷனலா வச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா திணிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏய் என்னப்பா என்னென்னமோலாம் பண்றீங்க? அந்த அளவுக்கு ஆயிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல படத்த முடிச்சு விடுங்கப்பா சாமிங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. அதெல்லாம் எமோஷனல் சீன்ஸ்ல கொஞ்சம் கூட கனெக்டும் ஆகல, ஒர்க் அவுட்டும் ஆகல. இப்போ இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதையே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா, ஒரு மினிமலான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டிராமா குடுக்கறதுக்கு இந்த கதையே ஒரு போதுமானது தான். ஆனா, இவங்க ஸ்கிரீன் பிளேல பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால, ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய படம் வந்து ஓகே ஒரு ஆவரேஜ் வாட்ச்சா முடிஞ்சிருது. அண்ட் கேஸ்டிங் வந்து இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். சூர்யா இருக்கட்டும், சூரியோட அக்காவா வர சுவாசிகாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா லட்சுமி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் இல்லாம அந்த சின்ன பையனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் சூரியோட அக்காவா வர அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு பிரச்சனை இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட லென்த் தான். இவ்வளவு தூரம் இந்த படத்துக்கு லென்த் தேவையே இல்ல. இன்னும் கூட கட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு காரணம் இவங்க செகண்ட் ஹாஃப்ல பண்ண வேலை தான். இழுன்னு இழுத்து வச்சது தான் எல்லாமே. இது கம்ப்ளீட்டா ஓவராலா பார்த்தோம்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். பட் ஜெனரல் ஆடியன்ஸ் அண்ட் அதர் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, இந்த படம் எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஸோ எனக்கு பெர்சனலா பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ஓகே ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளவுதான். மத்தபடிக்கலாம் பெருசாலாம் எதுவுமே இல்ல இந்த படத்துல.